வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்த்துக்குறள் ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். அபிவாதன் அபிவாதன் அப்படின்னா கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கூறல். அடுத்தது நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் எடுத்ததுன்னு வணக்கம், வணக்கம்ங்க. இதை எப்படி நம்ம சொல்லணும்? நமஸ்தே, நமஸ்கார், ஹலோ, கிரீட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிராஜுவேட் ஆகிட்டாங்கன்னா நம்ம எப்படி விஷ் பண்ணுவோம்? கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம்ல. ஸோ அதை தமிழில் வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் பத்தாயி, பத்தாயி. அடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம்ம எப்படி சொல்லணும்னா ஜன்ம தின் கேலியே சுப்காம்னாயேங், ஜன்மதின் கேலியே சுப்காம்னாயேங், ஹாப்பி பர்த்டே. புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்படி சொல்லணும்னா நவ் வர்ஷ் கேலியே சுப்காம்னாயேங், நவ் வர்ஷ் கேலியே சுப்காம்னாயேங், ஹாப்பி நியூ இயர். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ஹோலி இந்த பண்டிகைகளுக்கு நம்ம வாழ்த்துக்கள் எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா தீபாவளிக்கு சுப்காம்னாயேங், அப்படி இல்லைன்னா பொங்கல் கி சுப்காம்னாயேங், கிறிஸ்மஸ் கி சுப்காம்னாயேங், கிறிஸ்மஸ் கி சுப்காம்னாயேங், ஹோலி, ஹோலி கி சுப்காம்னாயேங், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹோலி இந்த மாதிரி நம்ம விஷ் பண்ணலாம். ஈது பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஹாப்பி ஈத். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நம்ம எப்படி விஷ் பண்ணணும், வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். புத்ரு ஜன்ம் பர் ஹார்திக் பத்தாயான், புத்ரு ஜன்ம் பர் ஹார்திக் பத்தாயான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த பர்த் ஆஃப் த பேபி. இப்போ நம்ம விஷ் பண்ணதுக்கு, வாழ்த்து சொன்னதுக்கு அவங்க திரும்ப நமக்கு நன்றி சொல்கிறாங்க. தங்கள் நல்வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. आपकी शुभकामनाओं के लिए बहुत बहुत धन्यवाद, आपकी शुभकामनाओं के लिए बहुत बहुत धन्यवाद. Thank you so much for their greetings. உங்களுடைய ஃப்ரெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, வாழ்த்து சொல்கிறீங்க. ஸோ அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேர்வில் வெற்றி பெற்றது குறித்து மகிழ்ச்சி. பரீட்சா பாஸ் ஹோனே கி பத்தாயி, பரீட்சா பாஸ் ஹோனே கி பத்தாயி. ஐ எம் ஹாப்பி அபவுட் வின்னிங் த எக்ஸாம். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட் ரொம்ப தூரம் ஜேர்னி பண்ணி போகிறாங்க, அதாவது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இன்னொரு பிளேஸ்க்கு போகிறாங்கன்னா அதை நம்ம எப்படி ஹிந்தியில் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் பயணம் இனிதே நிறைவேறட்டும். ஆப்கி யாத்ரா மங்கள்மய ஹோ, ஆப்கி யாத்ரா மங்கள்மய ஹோ. லெட் யுவர் ஜர்னி பி கம்ப்ளீட் டுடே. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வேறு யாரையாவது பார்த்துக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம், பிறகு உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஃபிர் மிலேங்கே, ஃபிர் மிலேங்கே, வி வில் மீட் லேட்டர். நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.